நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் எதிர்வரும் 15ஆம் தேதி குறைந்த அழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனவே அது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் விளைவாக எதிர்காலத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் ஆரிஸ் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். இது 2026 பட்ஜெட்டில் அங்கீகரிக்கப்பட்ட வரி என்றும் தற்போது அனுமதி பெறும் வாகனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களின் பாதனை வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதனை வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு 2026ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான பாதனை வவுச்சர்களை வழங்கும் திட்டத்தின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நாளை முடிவடையவிருந்த போதிலும் தற்போது அது பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லங்கா சதோச லிமிடெட் நிறுவனத்தின் முன்னாள் பிரதி பொது முகாமையாளர் உட்பட 3 நபர்கள் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டனர். தனியார் நிறுவனத்திற்கு 54,860 கிலோகிராம் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 135 ரூபாவுக்கு விற்பனை செய்த வழக்கில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் லங்கா சதோச விதிமுறைகளை மீறி நடத்தப்பட்ட இந்த பரிவர்த்தனை ஒரு தனியார் தொழிலதிபருக்கு பயனளிக்கும் நோக்கில் நடத்தப்பட்டதாகவும் நிறுவனத்திற்கு 17,06,600 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கைதான சந்தேக நபர்கள் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். பெரும்போகத்தில் 80,000 மெட்ரிக் டன் நெல் வாங்குவதற்கு அரசாங்கம் 10 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளது என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு நேற்று உரையாற்றிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விவசாய சமூகத்திற்கு மேலும் வசதி அளிக்கும் வகையில் அனுராதபுரம் மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் பெரிய அளவிலான நெல் உலர்த்தும் இயந்திரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு என இணையதளம் மூலம் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதிய திணைக்களம் இதற்கான வசதிகளை செய்துள்ளது. இந்த விடயம் ஓய்வூதிய திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசேடமாக தற்போது கையடக்க தொலைபேசி ஊடாக ஓய்வூதியதாரர்கள் அணுகக்கூடிய பல சேவைகள் ஓய்வூதிய திணைக்களத்தினால் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சிற்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அந்த அமைச்சின் செயலாளராக வருணஸ்ரீ தனபாலவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நியமித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் அதற்கான நியமன கடிதத்தை வருணஸ்ரீ தனபாலவிடம் கையளித்தார். காப்போது சாதாரண தர பரீட்சை பரீட்சார்த்திகளுக்கு தேசிய அடையாள அட்டை அல்லது தகவல் உறுதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி காலி, குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியாவில் உள்ள திணைக்களத்தின் தலைமையகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் பிப்ரவரி 14 சனிக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் 12:30 மணி வரை பரீட்சார்த்திகளுக்கான
NIC தகவல் உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உறுதி பத்திரங்களை இன்னும் பெறாதோர் ஆட்பதிவு திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யவும் முடியும் என்றும், மேலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் அதிபர் அல்லது கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை தொடர்புடைய ஆவணங்களுடன் கொண்டுவர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மதுவரி திணைக்களத்தின் வரி வருமானத்தை அதிகரித்தல் மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளுக்கான செயற்பாட்டுக் குழுவின் கூட்டம் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜேவீர மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாய்க்கு ஆகியோரின் தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது மதுவரி திணைக்களத்தின் செயல்பாடுகளை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் சேத்திரனாகவும் முன்னெடுப்பதற்காக 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்ய உத்தேசிக்கப்பட்ட மதுவரி வருமான முகாமைத்துவ கட்டமைப்பின் முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பத்திரமுல்லை அக்குரேகொடையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்தனர். அக்குரேகொடையில் உள்ள வர்த்தக அங்காடி நிலையத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப் ரக வாகனத்தில் இருந்த 2 பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் தப்பி சென்றுள்ளார். மொரட்டுவையில் உள்ள பாடசாலை ஆய்வக நடவடிக்கையின் போது ரசாயன பொருளை சுவாசித்தமையால் 8 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் மாணவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறில் வீட்டின் மீது கணவர் பெட்ரோல் குண்டை வீசியதில் அவரது 40 வயதுடைய மனைவி தீப்பிடித்து பலத்த தீக்காயமடைந்து வெள்ளிக்கிழமை அன்று உயிரிழந்துள்ளார். இறந்தவர் மேதக்கம பரசங்கஸ்வெவ பகுதியைச் சேர்ந்த தமயந்தி ஏக்கநாயக்க வயது 40 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தம்பதியினரிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறு காரணமாக கணவர் வெள்ளிக்கிழமை வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசியதாக போலீசார் தெரிவித்தனர். பெட்ரோல் குண்டினால் வீடு தீப்பிடித்து எரிந்ததோடு மனைவி வீட்டினுள் தீப்பிடித்து மனைவியும் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் தற்போது அப்பகுதியை விட்டு தப்பி சென்று விட்டார். அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்த பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான சட்டங்களை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்படுகின்றனர். சந்தேக நபர்கள் படையில் செல்ல கோரிக்கை விடுக்கும் போது அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பில் வைக்க முடியுமா என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நச்சுப்பொருள் சட்ட திருத்தத்தை மேலும் பலப்படுத்தும் வகையில் திருத்தம் ஒன்றை கொண்டுவரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இடம்பெற்று வரும் வழக்குகள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளின்படி ஆசிரியர் பரீட்சைகள் நடத்தப்படும் என பிரதமர் ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் 2 ஆசிரியர் பரீட்சைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவை நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப நடத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பட்டம் பெற்ற திகதிகள் தொடர்பான நிபந்தனைகளை திருத்துமாறு நீதிமன்றத்திடம் கோருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மொனராகலை மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தெரிவிக்க மொனராகலை ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போது பிரதமர் இவற்றை தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.